ஒரு முறை நீங்கள் டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா 57 லிட்டரு கெப்பாசிட்டி டேங்க் இருக்குதுங்க. இந்த ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ZRV அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி. இது வந்து ஹோண்டாவினுடைய ஹைப்ரிட் வண்டி. ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஒரு ஃபுல் டேங்க் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு சாலிடாக போகும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ரியல் டைமில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து தெரியாது. இந்த வண்டி ஹைப்ரிட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டரு உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்னும் அது இல்லாமல் உங்களுக்கு பேட்டரியும் வந்து இருக்குது. இந்த பேட்டரியோடைய இந்த சார்ஜிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கும்போது வந்து சார்ஜ் ஆகிறது, இல்லை வண்டி ஐடிலாக இருக்குது, இன்ஜின் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க ஐடிலாக இருக்குது அப்படின்னா சார்ஜ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 70-60 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உடனடியாக வந்து ஆக்சில் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரியிலேயே வந்து இயங்கும் அந்த வண்டி. கொஞ்சம் தூரத்து வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்பேக்ட் சி செக்மெண்ட் எஸ்யூவியில் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா CRVக்கும் HRV அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இடையில வரக்கூடிய ஒரு வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 184 PS, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 315 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வண்டி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருதோ வரலையோ, வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள இலுமினேஷன்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக்கு சுவிட்சஸ்ஸு. ஸோ இது சீட்டிங்கை வந்து மெமரி பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான், ரொம்ப ஆஹா ஊஹோன்னு சொல்கிற மாதிரி இல்லை. என்னென்னா இது அப்படியே தொடர்றதுக்கு எனக்கு ரொம்ப வந்து இந்த இடம் அப்படியே சின்னதாக கொடுத்துருக்காங்க, காம்பேக்டாக இருக்குது, அழகாக. ஸோ நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் சின்னதாக வைக்க முடியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் வைக்க முடியாது. ஸோ ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட் தானுங்களே இது வண்டி. எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் வெண்ட்டு இதெல்லாம் வந்து நல்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வண்டி நீங்கள் ஸ்டேரிங் வந்து இது மேலே தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். மேலேயும் வந்து ஃபுல்லாக ஏற்ற முடியுது, கீழேயும் வந்து இறங்க முடியுது. ஓகே. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேடல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி தாங்க. ஹோண்டா அப்படின்னாலே நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா அது வந்து WRVன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி வந்து ஊரில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டர் கன்சோலு. இந்த இடத்துல உங்களுக்கு USB கார்டு போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏன்னா ஃபோன் வச்சுக்கிறது அந்த வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃபோன் சார்ஜிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் இருக்குதுங்க. இதுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. ஸோ இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கியருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரிவர்ஸ்னால் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். நியூட்ரலு, ட்ரைவு, பார்க்கிங்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இன்க்ளைனில் போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ட்ரைவ் மோடு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவ் மோடு வந்து எலக்ட்ரிக்கா இதுவான்னு செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இதில். ஸோ இது வந்து பார்க்கிங் பிரேக் ஹோல்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸு நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் தாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது. இது சைனீஸ் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுக்குறாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஹோண்டா வந்து இன்னும் இதில் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும் ஹோண்டாவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இந்த இடத்துலலாம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் போஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சென்ட்ரலைஸ்டு ஆடியோ சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே SOSக்கான பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. இங்கே லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஓகே, இது உள்ளே நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைட் இருக்குது. ஓகேவா? ஸோ சீட்டிங் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ளினேஷன் பண்ணுறதுக்கு, ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம மெமரி பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது இதில். ஸோ சீட் பெடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஸ்டீலில் பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ETC கார்டு இதிலே வந்து போட்டு கொடுக்குறாங்க போல இருக்குது. இது எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கி வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் ஸ்டேரிங் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னென்னா மானிட்டர் மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. ஏன்னா BYDயில் எனக்கு பார்த்து ரொம்ப பழகிடுச்சு. மானிட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் 180 வாட்ஸு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக என்ன சார்ஜ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். க்ளோவ் பாக்ஸு இப்போலாம் வர க்ளோவ் பாக்ஸில் ஸ்பேஸே ரொம்ப சின்னதாக வந்துடுச்சு. ஸோ IPயோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம் பண்ணிட்டாங்க. சரி வாங்க பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டோர் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. மாருதி ஸ்விஃப்ட்டு நான் வச்சுருந்தேன், அந்தளவுக்கு தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஐயோ சீட்டிங் ரொம்ப என்னமோ குழந்தைங்க உட்கார்ற மாதிரி இருக்குது. எப்பாடா நீங்கள் பாருங்கள், முன்னாடி வந்து நான் முன்னாடி இருக்க சீட்டை கொஞ்சம் நல்லாவே தள்ளி வச்சுருக்கேன். கால் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகே தான், ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா
அண்டர் தை சப்போர்ட்டும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆனால் சீட் என்னமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னமோ காம்பேக்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் லாங் டிரைவுக்கு வந்து இப்போ நான் இது ரொம்ப முன்னாடி தள்ளி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக பின்னாடி வரணும் அப்படின்னா கால் வந்து இப்படி மேலே தூக்கும். கால் மேலே தூக்கிச்சுன்னா உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து இருக்காது. அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம ரியர் கன்சோலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்காங்க. பின்னாடியே நம்மளுக்கு ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ரியர் டோரை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற டோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா வண்டியிலையும் வருது இது. ஸோ பின்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க, பஞ்சர் கிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோப்பை எதனா மாட்டி எதனா வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னா ஸோ இதுக்கும் வந்து டை பண்ணி கட்டிக்கலாம், ஆடாது கடன்னு. அதுக்காக ஸோ உங்களுக்கு ஸ்டெப்னிலாம் இங்கே கொடுக்கறது இல்லை ஜப்பானில். அந்த டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன ஸ்பேர்ஸ் எதனா இருக்குமா என்னன்னு தெரியல, எடுத்து பார்த்தா தான் தெரியும். அவங்க இதை எடுத்து பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க, இதுக்கு மேலே பேட்ரி தான் இருக்குது. இங்கே தான் பேட்ரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஸ்பேஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கீழே இருக்கிற ஸ்பேஸ் இவ்வளோண்டு தான். ஸோ ஓவராலாக வந்து நம்மளுக்கு பூட் ஸ்பேஸு என்ன ஒரு 320 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோன்னு. ஸோ இதுதாங்க இந்த ஒரு வண்டி. பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 வாட்ஸ் உங்களுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. லைட்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,23,100 ஜப்பானிய yen வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு இன்னும் ஒரு 26 லட்சம் கிட்ட வருங்க இந்த வண்டி.